ஹலோ மக்களே, பாட்டியூர் கோயில் கொடைக்கு போகலாம் வாங்க. பஸ்ஸில் ஏறி டிக்கெட் எடுக்க போனால் ஃப்ரீ டிக்கெட்டுன்னு சொன்னாங்கங்க. டிக்கெட்டு வாங்கி பாட்டியூருக்கு வந்து ரீச் ஆயாச்சு. வந்தவுடனே தாத்தா கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிட்டு சித்தி அரிசி கருப்பட்டிலாம் போட்டு உருண்டை பிடிச்சி கொடுத்தாங்க. அதையுமே சாப்பிட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு வந்தாச்சுங்க. முளைப்பாரி நேமிசம் வச்சுருக்கவங்களாம் எடுத்துகிட்டு வந்ததுமே கோவிலில் பூஜை நடந்து முடிஞ்சுதுங்க. பூஜை முடிஞ்சதுமே சப்பரத்தில் வைக்கிற சாமியை 3 தடவை கோயிலை சுற்றி கொண்டு வந்தாங்க. நாராயணசுவாமி, முத்துமாலையம்மன் எல்லாரையுமே நல்லாவே சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து கும்பாட்டம் பார்த்துட்டு இருந்தோங்க. அப்புறம் அப்படியே வீட்டுக்கும் கிளம்பியாச்சுங்க. வீட்டுக்கு கிளம்பச்சில பானிபூரியும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் பாட்டி கோலம் போடுங்கன்னு சொன்னதுனால நான் கோலம் போட்டேன். என்னோட கசின் கலர் கொடுத்தாங்கங்க. அப்புறம் கரெக்டாக நம்ம வீட்டுக்கு சப்பரமும் வர, சப்பரத்துக்கு தேங்காய் பழம் உடைச்சி எலுமிச்சை பழ மாலை எல்லாமே போட்டு சாமியும் கும்பிட்டாச்சுங்க. சப்பரத்தை ரொம்பவே அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க மக்களே. பாருங்கள், ஃப்ளார்ஸ்லாம் வச்சு சூப்பராக இருந்துச்சு. சப்பரத்தை இறக்குன டைமுக்கு வெடி போட்டாங்கங்க. இறக்குறதுக்கு 5:30 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு முளைப்பாரி அலசுறதுக்காக குளத்தாங்கரைக்கு கொண்டு வந்தாங்கங்க. அங்கே பிள்ளையார் முன்னாடி வச்சு கும்மிலாம் அடித்து சூப்பராக முளைப்பாரியுமே கழுவி முடித்தாங்க. நம்மளுக்குமே கொஞ்சோண்டு முளைப்பாரி கொடுத்தாங்கங்க. அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தால் சித்தி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க. ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.